ஹே காய்ஸ் 50 days ஆட்டுக்குட்டி வளர்ப்புல நம்ம இன்னைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா டே 8. ஸோ நிறையா பேர் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க. என்ன கொஸ்டின்னா, இந்த சைஸில் அந்த குட்டிகள் டிவார்மிங் பண்ணலாமா பொடி குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது நிறையா பேர் பண்ணுறாங்க தான். ஆனால் என்னையை பொறுத்தவரையும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது ஆகணும் குடற்புழு நீக்கம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த சைஸு குட்டிங்கெல்லாம் வெயிட் கெயின் ஆகலன்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் இதாக இல்லை. ஏன்னா ஒரு பொடி குட்டி எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அந்தளவுக்கு தான் வெயிட் இருக்கும். ஸோ வெயிட் கெயினுன்றது கெடா வந்து ஒரு 2 பல்லு போட்டு 4 பல்லு போட்டு எலும்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பு அப்படி இதாக இருக்குது, வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொடி குட்டி ஒரு 6 மாத குட்டி வெயிட் ஏறலான்னு சொல்லி ஏதாவது ஒரு தீவனத்தை இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு அப்புறம் ஃபுட்லாக் ஆகி அப்புறம் அதுக்கு ஹாஸ்பிட்டல் தூக்கி அலைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த வயசில் எந்தெந்த வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் இருந்தால் போதும். ரொம்ப எலும்பாகவே குட்டிங்க இருந்தாலுமே நல்ல முறையில் தீனி வச்சோம் அப்படின்னா ஒரு 2 பல்லுக்கெலாம் தாராளமாக ஏறிடும். ஸோ நம்ம அந்த போன லாட்டில் எடுத்த அந்த கருப்பு 2 கருப்பும் பார்த்தீங்களா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கி நல்ல ரிசல்ட் இருக்காங்க. நான் வேறு எந்த தீனியுமே வைக்கல, வெள்ளைத்தோரை மட்டும்தான் வைக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த கடல புண்ணா கூட இன்ன வரையும் நான் ஆட் பண்ணல. ஏன்னா கரெக்டான தீனியை கரெக்டான நேரத்தில் ப்ராப்பராக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டிங்க வெயிட் கெயின் ஆக தான் செய்வாங்க. இப்போலாம் முன்னாடி வீடியோ கூட நான் அடுத்த வீடியோவில் போட்டு வரேன். ரொம்ப எலும்பாக இருந்துச்சு, எல்லா எலும்புமே தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு முடி எடுத்தோன்னா நம்மளுக்கே சங்கடமாக போயிடுச்சு. ஸோ இப்போ அந்தளவுக்கு இருந்த குட்டிங்க தான் நல்லா வெயிட் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 2 வாரம் தீனிக்கு பழகி நம்ம கைக்கு பழகினதுக்கப்புறம் கொம்பு உருவி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பொடி குட்டிங்களுக்கு ஒரு நேரம் மால்ட்டு ஒரு நேரம் பால் அது மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கேன். ஏன்னா 2 நேரமே மால்ட்டு போடலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு நேரம் பால் போடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி குட்டிங்க வெயிட் லாஸோ அதெல்லாம் கிடையாது. நான் அதை மாற்றிட்டேன்றதுக்காக யாரும் அப்படி நினச்சிட வேணாம். எனக்கு அது தோணுச்சு. அது இல்லாமல் நீங்கள் மாட்டுப்பால் கிடச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக, சரி அதை வாங்கி கொடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் பால் நீங்கள் திருப்பி மாற்றும் போது லூஸ் மோஷன் போகும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒன்று மால்ட்டு போட்டால் மால்ட்டு போடுங்க, பால் போட்டால் பால் போடுங்க. ஸோ எனக்கு லூஸ் மோஷன் போனாலும் ஃபீவர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த ரீசனுக்காக போட்டேன். ஸோ அதே மாதிரி 2 குட்டிங்கள் கொம்பு உருண்டை குட்டிங்கலாம் தீனி திங்காது. நம்ம ஆளுங்க ஏன்னா ஃபுல்லாக எல்லா தீனியுமே அடித்து நோத்திட்டாங்க. ஸோ இவருக்கு இன்னும் முடி பிடிக்கணும், ஆள் வராமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு.